கலர் சீட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்கு வரணுன்னா ஸோ இதுதான் அவுட்டர் வியூ. இந்த வியூவில் சேம் நம்ம ஒரு மாதிரி தான் ஆனால் ஒரு விஷயம் வித்தியாசம். ஸோ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னாலும் இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டை இந்த டிக்கெட்டை எடுத்துட்டு இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணால் தான் நீங்கள் பிளாட்ஃபார்ம்க்கே போகணும். ஸோ இது வந்துட்டு எப்படி என்னென்னா பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் பிளாட்ஃபார்ம்குள்ளவே அலோடு. அங்கேயே ஸ்கேன் பண்ணி அப்படியே வெளியே அனுப்பிட்டுருவாங்க. உங்கள்கிட்ட டிக்கெட் இல்லைனாக்கா நீங்கள் பிளாட்ஃபார்முக்கே போக முடியாது ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ இதுதான் ஃப்ரான்ஸுக்கான ப்ராசஸ். நம்ம ஊரில் எல்லாருமே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டும் போகலாம், கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே அனுப்பிட்டு வருவாங்க. ஆனால் இது வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு ஹால் இருக்கும். அது வரைக்கும் தான் விசிட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க எந்த பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்முக்கு போனால் இந்த பார்கோட டிக்கெட் இதுதான். இந்த டிக்கெட்டில் இருக்கிற பார்கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணால் கேட் ஓப்பன் ஆகும். சேம் நம்ம ஏர்போர்ட்டில் வந்துட்டு எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் ஆகும். அப்போ அவங்க மட்டும்தான் உள்ளே போகும். எக்ஸ்ட்ரா பர்சன் உள்ளவே போகும். ஸோ விசிட்டர்ஸ் நாட் அலோட் இன் ஃப்ரான்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த மெசேஜ் சொல்லணுன்னு தான் நினச்சேன். தேங்க்யூ. ஹேவ் எ குட் டே.